ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட ஹாட் 10 இந்த மொபைல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் நாச்சோட வருதுங்க. இந்த மொபைலில் இந்த பஞ்ச் நாச்சோட மொபைல் எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த மொபைலை இந்த ப்ரைஸுக்கு பஞ்ச் நாச்செல்லாம் வச்சு பயங்கரமாக தராங்க. இவங்க எப்பயுமே ஒரு குறிக்கோளோட வச்சு லான்ச் பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு அந்த குறிக்கோள் மட்டமாகவும் அமையுது. அது என்ன குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முக்கியமான விஷயத்த ஹையாக கொடுத்துருவாங்க, மிச்சம் கொடுக்க வேண்டிய விஷயத்த ரொம்பவே லோவாக கொடுத்துருவாங்க. அது இவங்ககிட்ட இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதனாலே இவங்க மொபைல் நிறையாவே ஃப்ளாப் ஆனது உண்மையான ஒரு விஷயந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா மற்ற டிஸ்பிளே, பேட்ரி இதெல்லாம் பயங்கரமாக கொடுத்துட்டு ப்ராசஸர் மட்டும் மொக்கையாக கொடுக்குறது வழக்கம். அந்த மாதிரி எல்லா மொபைல்ஸ்லையும் பண்ணுறாங்க. அது மாதிரி இதுலேயும் சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அது என்னென்னலாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட ரேம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் வேரியண்ட் உங்களுக்கு 6GB அண்ட் 128GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 6GB 128GB உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு தரனால இது இந்த மொபைலில் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த மொபைலில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எக்ஸ்பெண்டபிள் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டோரேஜை எக்ஸ்பெண்டபிள் பண்ணிக்கிற ஆப்ஷனும் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட இந்த 128GB ஸ்டோரேஜை ஸ்பீட் ஆகிறதுக்காக eMMC 5.1 கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜை வேகமாக இருக்கிறதுக்காக உதவக்கூடியது. இது கொடுத்தது இன்னும் நல்ல விஷயந்தாங்க. இந்த தடவை ரேம் ஸ்டோரேஜில் பக்காவாக பண்ணிருக்காங்க. ப்ராசஸர் என்ன பண்ணிருப்பாங்க, ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மீடியாடெக்கோட Helio G70 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 nm பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸருங்க. ப்ராசஸரும் அந்தளவுக்கு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற ப்ராசஸர் தான் சொல்லலாம். பட் இது 12 nm பில்ட் பண்ணிருக்காங்க. 11 nm பில்ட் பண்ணி தான் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் உங்களுக்கு மாலி G52 கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கிராஃபிக், அதாவது உங்களுக்கு கேமிங் விளையாடும்போது அதோட எஃபெக்டிவ் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த மாலி G52. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Android 10 ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இதோட UI XOS 6.0 கொடுத்துருக்காங்க. இதில் கண்டிப்பாக ஆட்ஸ் இருக்குங்க. ஆட்ஸே இல்லாத UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் வாய்ஸ் மட்டும்தாங்க. இது பார்த்தீங்கன்னா OnePlusோட ஒரு UIங்க. அது OnePlusல மட்டும் தான் அவங்க தந்துக்கிட்டு இருக்காங்க அந்த UIயை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா OnePlusம் கம்மி ப்ரைஸில் லான்ச் பண்ணுறதா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. வரதுக்கான சில லீக்ஸும் நடந்துச்சு. பட் கண்டிப்பாக வரும். அதில் உங்களுக்கு ஆட் ஃப்ரீயான ஒரு UI கிடைக்குங்க கண்டிப்பாக. இந்த மொபைலில் அதாவது இந்த UIயில் ஆட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இது மாதிரி ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, விவோ இவங்க எல்லா இதுலேயுமே ஆட்ஸ் இருக்குங்க UIயில். இதில் OnePlus இது மட்டும்தாங்க ஆட்ஸ் இல்லாமல் இருக்குது. நான் அந்த விஷயத்தை இதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அதில் ஆட் இல்லைன்றதை உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்லிடுறேங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5600 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 5600 mAh கொண்ட பேட்டரி கொடுத்ததுனால இன்னும் நல்ல விஷயம் தாங்க. பட் இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜே அந்த பேட்டரி தாங்க. நம்ம பேட்டரியை குறிப்பிட்டு சொல்லுங்கள். சார்ஜிங் இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு கிடையாதுங்க. அட்லீஸ்ட் டைப் சியாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் சி உங்களுக்கு தரல. வெறும் மைக்ரோ USB தாங்க தந்திருக்காங்க. இது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜுங்க. இந்த பேட்டரியில் 5600 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துட்டு அது சார்ஜ் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுங்க. இப்போ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3000 mAh கொண்ட பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 2.5 hours ஆகுதுங்க. அது ஆகிறதுனால நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பட் 5600 mAhன்ற பேட்டரி ஃபுல்லாக ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது மட்டும் பாருங்கள். இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தாங்க இந்த மொபைல். அதை தாங்க நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். எப்பயுமே இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மேலே கொடுத்துட்டு ஒரு விஷயத்தில் ரொம்ப மட்டமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி தாங்க இதுவும். இந்த மொபைலில் அந்த தப்பு பண்ணிருக்காங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்குங்க. ஓகேங்க, இப்போ பேட்டரி பார்த்தோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜாக தாங்க இருந்துச்சு. பட் இப்போ கேமராவை பார்ப்போங்க. கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்டார்டிங் அதாவது மெயின் கேமராவை 16 MB கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைமரி கேமராவை. இதுக்கு செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 2 MB கொண்ட மேக்ரோ கேமரா கொடுத்து இதோட தேர்ட் கேமரா 2 MB டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக 3 கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதே போய்ட்டு இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அதோட ஆட்ஸ் எல்லாம் இப்போ ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேமராவை தெரியும். அது கேமரா கிடையாதுங்க. அது ஒரு லோ லைட் சென்சாருங்க. அதாவது உங்களுக்கு இருட்லேயும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பிரைட்னஸுக்காக அதை கொடுத்துருக்காங்க. அது கேமரா கிடையாது, லோ லைட் சென்சார்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 1080p சப்போர்ட் இருக்குங்க. இந்த மொபைலில் 4K சப்போர்ட் இல்லைங்க. அது இந்த மொபைலில் தரல. இந்த 1080pன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 fps வரைக்கும் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதோட ஃப்ரண்ட் கேமரா
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்லையும் மெயின் கேமரா சுமாராக கொடுத்தாலும் ஃப்ரண்ட் கேமரா எப்பவுமே பக்காவாக கொடுப்பாங்க. இந்த மொபைலில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8 MB மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனில் வச்சுக்கோங்க 5500 mAh கொண்ட பேட்ரி. பட் சார்ஜிங் கிடையாது, ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. எனக்கு பரவாயில்லப்பா, நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். நைட் சார்ஜ் போட்டால் காலைல எடுத்து யூஸ் பண்ணி நைட் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன், சார்ஜ் ட்ரை ஆகாமல் அளவுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இப்போது எவ்வளோ பேரோட தாட் பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கிற மொபைல் மட்டும்தாங்க வாங்கணுன்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கணுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமேசானில் எப்படி ஃப்ரீயாக ப்ராடக்ட் பை பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்குங்க. அதோட லிங்க்கை நான் ஐ பட்டன்லேயும் தரேன் அண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ராடக்ட்